நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீட்ல யாருக்கும் எந்தவித கஷ்டமும் வரக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நான் உன்னை கேட்டுக்கிறது இவ்வளவுதான். சீதா, உன் வேதனை எங்களுக்கு புரியாம இருக்கலாம் சீதா. ஆனா அந்த கடவுளுக்கு புரியும். நமக்கு சந்தோஷம், துக்கம், நிம்மதி எல்லாமே கொடுக்கறது அந்த கடவுள் தான். எல்லா துன்பத்தையும் ஜெயிக்கிற சக்தியும் அந்த கடவுள் தான் கொடுக்கறாரு. இன்னைக்கு நல்ல நாள். நல்ல மனசோட கடவுளை கும்பிட்டா நம்ம நினைச்சது நடக்கும். நீ எதுவுமே யோசனை பண்ணாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். இன்னைக்கு நாக பஞ்சமி. அதனால வீட்ல இருக்கிற 4 மூலையிலையும் பாலும் உப்பும் வைக்கணும். அத நீயே பண்ணிடுமா? சரிங்க அத்தை. கோவிலுக்கு போகணும், சீக்கிரம் ரெடி ஆயிடணும். என்ன சிரி? ஓ, இன்னைக்கு நாக பஞ்சமியா? இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கோயிலுக்கு வராங்கல்ல? இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். அம்மா, பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க வைக்கணும்? அங்கேயே வச்சுட்டு. சரிங்கம்மா. அம்மா, இந்த வேலையெல்லாம் நீங்க எதுக்குமா செய்றீங்க? நாங்க தான் இருக்கோம்ல. நம்ம வீட்டு வேலையே நான் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கம். மங்கா, அம்மா, பால் எடுத்து வச்சிட்டியாமா? அங்க வச்சிருக்கேம்மா. சரி, நீ போ. சரிங்கம்மா. சீதா, பிரியா என்ன பண்ணிட்டு இருக்கா? அக்கா உள்ள வேலை செய்யறாங்க அத்தை. அவ என்ன வேலை செய்யறான்னு தெரியலையே. பிரியா, சொல்லுங்க அத்தை. என்னாச்சு? ஏன் தும்புற? ஜலதோஷம் பிடிச்சிருக்க அத்தை. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதேதான் வரும். இத பாருங்க சீதா, நீங்க 2 பேரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம். அங்க நாகராஜ் குடும்பமும் வராங்க. நம்ம கல்பனாவோட கல்யாண விஷயம் இன்னைக்கு முடிவாகும். அங்க சம்பந்தம் பேசுறப்ப ஏதாவது உங்களால பிரச்சனை வந்துச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா இது என் மக விஷயம். என்ன புரிஞ்சுதா? அத்தை, நீங்க எதுவும் யோசனை பண்ண வேண்டாம். கல்பனா நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கு பிரச்சனை வர மாதிரி நாங்க நடந்து போமா? பாத்துக்கிட்டே இருங்க. அண்ணினா கல்பனாவோட அண்ணிங்க தானு பெருமையா பேசுவாங்க. அந்த அளவுக்கு நாங்க நடந்துப்போம். பார்க்கலாம், அங்க தெரியும். சீதா, பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. வேகமா ரெடி ஆயிட்டு வாங்க. புரிஞ்சுதா? சரிங்க. சுமித்ரா, யாருக்குமே கிடைக்காத சம்பந்தம் இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ரொம்ப ஆடுறாங்க. நானும் பாக்குறேன் கல்பனா அவ புருஷ வீட்ல எந்த அளவுக்கு நல்ல பேர் எடுக்கிறான்னு. ஏன்க்கா இப்படி எல்லாம் சொல்றீங்க? கல்பனா ரொம்ப நல்லவங்க. ஏய், போத வாய மூடு. எனக்கு புத்தி சொல்ல வராத. ஏய், கோயிலுக்கு என்ன எடுத்துட்டு போன உனக்கு தெரியும் தானே? தெரியும்க்கா. அப்படின்னா எல்லாத்தையும் நீயே ரெடி பண்ணு.
அம்மா, வா கல்பனா. என்ன நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? இங்க பார், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கோவிலுக்கு வராங்க. அவங்க அங்க வர்றதுக்கு முன்னாடியே நாம அங்க இருக்கணும். நீ என்ன இன்னும் ரெடி ஆகாம நிக்கிற? சீக்கிரமா போய் ரெடியா போ. கொஞ்சம் இரு. மறந்துட்ட பாத்தியா? இந்த நகைய இந்த விசேஷத்துக்கு நீ போட்டுக்க. ரொம்ப பாரம்பரியமான டிசைன் இது. இத போட்டுக்கிட்டா சுப காரியம் நல்லபடியா நடக்குங்கிறது நம்ம நம்பிக்கை. அதுக்காகத்தான் இதை நான் உனக்கு தரேன். இத போட்டுக்கிட்டு நான் உனக்கு கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டு வா. சரியா? இந்தா. கல்பனா, ஏம்மா எப்பவுமே ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இத பார் கல்பனா, எதையும் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்கணும். சரியா? சரி. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். அதுக்குள்ள நீயும் ரெடியா இருக்கணும். புரிஞ்சுதா? $2 லட்சம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்கம்மா. அண்ணா, இந்த நகைய நானே வந்து மீட்டுக்கிறேன். அது வரைக்கும் நகைய அடமானம் வச்ச விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். கவலைப்படாதம்மா, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன். இந்த ரசீதில் ஒரு கையெழுத்து போட்டுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பறது கூட நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த ரசீதை யார்ட்டையாவது கொடுத்து விட்டீங்கன்னா கூட நான் நகையை கொடுத்து அனுப்பிச்சிடுவேம்மா. சரிண்ணா. இந்தாங்க கையெழுத்து போடுங்க. ஒரு மாசம் வட்டி எடுத்துக்கிட்டேன். இந்தாங்க. ஐயோ அண்ணா ப்ளீஸ், எல்லா பணத்தையும் கொடுத்துருங்களேன். நான் திருப்பி கொடுக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து செட்டில் பண்ணிடுறேண்ணா ப்ளீஸ்ண்ணா. அப்படியா? சரி, இந்தாங்க. இருக்கட்டும்ண்ணே, நானே வந்து இதை அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சரிம்மா, போயிட்டு வாங்க. ஹலோ. என்ன கல்பனா, 2 லட்சம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். வெரி குட். சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட. அப்போ அதை எடுத்துக்கிட்டு இப்போவே உன் ஏரியாவில் இருக்கிற புத்து கோயில் கிட்ட வா. எனது புத்து கோயிலுக்கா? இப்பவே வா? என்னால முடியாது. வேணும்னா நான் நாளைக்கு தரேனே. ஏய், அதை டிசைட் பண்றது நான், நீ இல்ல. இப்ப புத்து கோயிலுக்கு வானா வா. அந்த கோயிலுக்கு மட்டும் வேண்டாம். ஏன்னா ஹலோ ஹலோ. ஐயோ கடவுளே, இன்னைக்கு நாக பஞ்சமி ஆச்சே. கோவில நாம மட்டும் தனியா இருக்க முடியாதே. வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இருப்பாங்களே. என்ன பண்றது? என்னங்க நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? எங்க? எதுக்கு? ஷோ கடவுளே, இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போகணும். அங்க நாகராஜ் ஃபேமிலி எல்லாம் வராங்க. கல்பனாவோட கல்யாண விஷயத்த கோவில்ல வச்சே பேசி முடிக்கணும்னு அவங்க சொன்னாங்கன்னு உங்ககிட்ட சொல்லலையா? ஓஹோ, அதுக்கு கோயிலுக்கு எதுக்கு போகணும்? நம்ம வீட்லயே வர சொல்லி இங்கே வச்சு பேசிடலாமே. இன்னைக்கு நாக பஞ்சமி, நல்ல நாள். அதுக்குதான் கோவில்லே வச்சு இந்த நல்ல விஷயத்த பேசி முடிக்கணும்னு அவங்க எல்லாம் அங்க வராங்க. வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனா உங்களுக்கு மட்டும் ஒண்ணுமே தெரியல. நினைப்பு இங்க இருக்கட்டும். இது உங்க மக கல்பனா, அவ கல்யாண விஷயம். கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கங்க. சரி சரி, எப்ப போகணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரும் கிளம்பணுங்க. மறுபடியும் என்னால உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியாது. நீங்களே கிளம்பி வாங்க. சீக்கிரமா ரெடி ஆகுங்க.
போங்க போய் ரெடி ஆகுங்க. சரி 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 போங்க. கெட்ட போய் மாறி வரேன் பாரு. கோவிலுக்கு போறோம். கவிதை எழுதுறதுக்கு அருமையான இடம். நாகராஜ் குடும்பத்துக்கு அதெல்லாம் படிச்சு சொல்லி அசத்திடுவோம். ஐயோ, வீட்லயே இவரோட தொல்லை தாங்க முடியல. கோவில போய் கவிதையா? கடவுளே, என்னால முடியல. என்னங்க, என்ன? நீங்க போட்டுக்க வேண்டிய சட்டை இங்க இருக்கு. எனக்கு சட்டை எடுத்து கொடுன்னு உன்கிட்ட கேட்டனா? அதுக்கு இல்ல, இன்னைக்கு நாக பஞ்சமி, ரொம்ப விசேஷமான நாள். கோயிலுக்கு போகணும். அதனால இந்த சட்டையை நீங்க போட்டா நல்லா இருக்கும்னு. எந்த சட்டையை போட்டுக்கணும்னு எனக்கு தெரியும். அதை செலக்ட் பண்ற உரிமை உனக்கு இல்ல. ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் என் கபோர்டை நீ ஓபன் பண்ண? இந்த வேலையெல்லாம் யார் செய்ய சொன்னா? சொல்லு, யார் செய்ய சொன்னது? ஒண்ணு நான் தான் பராம். நான் தான் செய்ய சொன்னேன். ஏன், என்னாச்சு? ஆமா, ஏன் எதுக்காக நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இன்னைக்கு நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போறோம். இந்த சட்டையை ரெடி பண்ணி கொடுன்னு நான் தான் சீதா கிட்ட சொன்னேன். சாரிம்மா, நீங்க தான் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. உன்னை கேட்ட எல்லாம் அம்மா தான் சொன்னாங்கன்னு ஏன் சொல்ல? ராம், இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல. கோவிலுக்கு நாகராஜ் குடும்பம் வராங்க. இன்னைக்கு அங்க கல்பனா சம்பந்தம் முடிவாக போகுது. நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. சரிம்மா, ஆனா என்னோட கிளைண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா பேச வராங்க. அதனால நான் கொஞ்ச நேரம் தான் கோயில்ல இருப்பேன். பரவாயில்லப்பா, நீயும் வந்து நாகராஜ் குடும்பத்தோட கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடு. மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்மா, நான் உடனே ரெடி ஆயிட்டு வரேன். சரி, குடு. சீதா, நீயும் எங்களோட கோவிலுக்கு வரணும். சீக்கிரமா ரெடியாக. சீதா, கல்பனா இங்க? அப்பவே அவளை ரெடியாக்குன்னு சொல்லிட்டு வந்த. இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அவ ஏன் வரல? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளா? அங்க அங்க எதுக்காக இப்ப போனா? ஒருவேளை தான் கல்யாண விஷயமா ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல போயிருக்கலாம்ல. சரி சரி, நீ ரெடி தானே? சீக்கிரமா வா. சரி. இங்கதான் நிறுத்துங்க. ஹலோ, யார் நீங்க? எங்க தினேஷ்னு ஒருத்தர் இருந்தாருல்ல. ஓ, தினேஷா? அவரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டாரு. அவுட் ஆஃப் ஸ்டேஷனா? எப்ப வருவாரு? இல்லங்க, அவரு அங்கேயே செட்டில் ஆக போறதா சொன்னாரு. அங்கேயே செட்டில் ஆக போறாரா? ஐயோ. ஆமா, நீங்க யாரு? நான் தினேஷ்க்கு தெரிஞ்சவங்க தான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே, போங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷனா? ஐயோ, போன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிக்கப். தினேஷ், ப்ளீஸ் போனை எடு. ஐயோ தினேஷ், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஹஷ். ஐயோ கடவுளே, போன் வந்தாலே பயமா இருக்கு. எப்ப என்ன குண்டு போட போறாங்களோ தெரியல. பார்க்கலாம். ஆ, அம்மா நான் பிரியா பேசுறேம்மா. சொல்லுமா, நீ எப்படிமா இருக்க? எல்லாம் ஒரே தும்ம ஜலதோஷம், சரியா தூங்கவே முடியல. அவ்வளவுதானா? இதுக்கு போய் ஏன் கவலைப்படுற? பாலில் கொஞ்சம் மிளகு மஞ்சத்தூள் போட்டு காய்ச்சி குடி. தும்மல் ஜலதோஷம் எல்லாம் பறந்து போயிடும். இன்னைக்கு நாக பஞ்சமி, எனக்கு ரொம்ப வேலை. சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டு வேற விஷயத்த பேசிட்டு இருக்கேம்மா. என்ன விஷயம்? எங்க ஏரியால புத்து கோயில் இருக்குல்ல, அந்த கல்பனாவை பாக்குறதுக்காக வந்தாங்கல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஆமா, அவங்க எல்லாரும் அங்க வராங்க. நாங்க எல்லாரும் அங்க போறோமா. அப்படியா? எத்தனை மணிக்கு போறீங்க? இப்பவே கிளம்புறோமா. சரி சரி, நானும் அங்கேயே வரேன். மா, நீ எதுக்குமா அங்க வர? அந்த சித்ராவுக்கு பாடம் கத்து கொடுக்கத்தான் அந்த கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. நான் அந்த சந்தர்ப்பத்தை கண்டிப்பா பயன்படுத்தியே தீர்வேன். என்னமா பண்ண போற? அடியே, ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு செய்யணும், ஒரு சில விஷயத்தை சொல்லாம செய்யணும். பார்த்துக்கிட்டே இரு என்ன நடக்குதுன்னு. அவ சொல்லாம கொள்ளாம கட் பண்றா, அவ இஷ்டத்துக்கு கூப்பிடுறா. தினேஷ், ஐயோ, நான் என்ன பிரச்சனையில இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. கல்பனா, எதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஐயோ ப்ளீஸ், இங்க பாரு, நான் ஒரு ப்ராப்ளத்துல சிக்கியிருக்கேன். எப்படியாவது நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சாரி கல்பனா, உன் விஷயத்துல என்னால தலையிட முடியாது. இத பார், நான் உனக்காக எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஐயோ ப்ளீஸ் அப்படி சொல்லாத தினேஷ். இங்க பாரு, உன்னை தேடி நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீதான் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும் தினேஷ், ப்ளீஸ். கல்பனா, இப்ப நான் வெளியூர்ல டிராவல்ல இருக்கேன். சரியா? ஊருக்கு நான் வரவே மாட்டேன். என் வீட்டுக்கு முன்னாடி நீ எத்தனை ஜென்மம் நின்னாலும் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு போ. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் தினேஷ், இங்க பாரு, என் பேச்சு நீ கேளு. இத பார், மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத கல்பனா. போன வை. ஹலோ ஹலோ, இங்க பாரு, ஹலோ ஹலோ. ச்சே, please pick up. This number is currently busy. Please try again later. ஐயோ தினேஷ், ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்ப என்ன பண்ணுவ? இந்த நிலைமையில இருந்து தப்பிக்கணும்னா இவளை இந்த விஷயத்துல மாட்டி விட்டே ஆகணும். இவ சிக்கல்ல மாட்டிக்கிட்டா அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட திட்டு வாங்குவா. வாங்கட்டும், நமக்கு என்ன.
அண்ணி இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி. அப்படியா? அம்மா நீங்க ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? அது ரெடி ஆகணும். ஆனா அம்மா இந்த நகையை கொடுத்தாங்களா, ரொம்ப வெயிட்டா இருக்கு, போட்டுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ அப்படியா? ஒரு வேளை பண்ணலாம், ஏன் நெக்லஸ் நீங்க போட்டுக்கங்க. ஐயோ வேண்டாம் அண்ணி, அது உங்களுக்கே நல்லா இருக்கு, நீங்களே போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, கோயிலுக்கு போறதே உங்களுக்காக தான். நான் எப்படி இருந்தா என்ன கல்பனா? நீங்க என் நெக்லஸ் போட்டுக்கோங்க, சரியா? கொஞ்சம் இதை எடுத்து விடுங்க கல்பனா. கழட்டியாச்சா? ஓ என்னங்க, இத போட்டுக்கங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி சரி, நான் போட்டுக்கிறேன். இருங்க இருங்க, நானே போட்டு விடுறேன். காட்டுங்க, நல்லா இருக்கு. இந்த நெக்லஸ் உங்களுக்கு தான் அழகா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி, இந்த நகையை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க, ஓகே? இந்தாங்க, அப்படிங்க. அத்தை தந்தாங்கன்னு சொல்றீங்க? சரி, நான் அத்தைக்கிட்டே கொடுத்துட்டு வந்துடுறேன், இருங்க. ஐயோ அண்ணி, வேண்டாம் அண்ணி, நீங்களே இந்த நகையை வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருந்தா பத்திரமா இருக்கும். அம்மா கேட்டா அப்புறமா கொடுத்துக்கலாம், ஓகே? சரி, நான் இதை பீரோக்குள்ள வச்சிடுறேன். சரிங்க அண்ணி. இதுக்கு மேல நீ என்ன பாடுபட போறேன்னு பாரு.